வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது எப்படியாவது தாவேகா அரசிற்குள் நுழைந்து ஒரு அமைச்சர் பொறுப்பை பெற்றுவிட வேண்டும். மற்றபடி நம்முடைய வழக்குகளை எல்லாம் மூடி மறைத்து விட்டு அடுத்து வரும் காலங்களில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிம்மதியை தேடி சென்றவர்கள் தான் சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர். அப்புறம் தேர்தல் ஆணையம் போட்டாங்க இடைத்தேர்தல். ஆமாம், இப்போதைக்கு நடக்காது. 2 பேர் முகத்திலே ஈ ஆடவில்லை. இன்னும் 4 பேர் இருக்கிறாங்க. மெயின் சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் தொகுதியிலே பெயரெடுத்தவர்கள். இன்னைக்கு தாவேகாவில் சொம்பு தூக்கிகளாக, மற்றபடி கால் வருடிகளாக காத்து கிடக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையிலே கேவலமான ஒரு விஷயம். அரசியல் அதெல்லாம் சகஜம்தான். பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு கீழிறங்கி இத்தனை வருஷமாக ஒரே தொகுதியில் அடுத்து வந்த சி விஜயபாஸ்கர்லாம் இன்னைக்கு தாவேகாவில் கைகட்டி நின்று கொண்டிருக்கிறார்னா உண்மையிலே இது பாராட்டக்கூடிய விஷயமும் கிடையாது. அவருடைய அந்த இமேஜ்னஸுக்கு உட்காராத விஷயமே கிடையாது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட கட்சி சி விஜயபாஸ்கர் அப்படி கிடையாது. பழுத்த பழம். அவர் கையை காட்டினால் அவருக்கென்றே உள்ள கூட்டம். விராலிமலை தொகுதி புதுக்கோட்டை மாவட்ட செயலாளராக இருந்தோம். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு தாவேகாவில் ஐக்கியம். காரணம் என்ன? தம்மேல் உள்ள வழக்குகள் தூசி தட்டிப்பட விடக்கூடாது அப்படிங்கிறதுனால, தூசி தட்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அதன் அடிப்படையில் தாவேகாவில் வல்கராக ஜாயிண்ட். எம்ஆர் விஜயபாஸ்கரும் அதே மாதிரி தான் பார்த்தாங்க. சரி, அமைச்சர் போஸ்ட் தான் கிடைக்கல, மற்றபடி நினைத்த மாதிரி வேறு எந்த இடைத்தேர்தலில் எம்எல்ஏ நின்று ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏதாவது போஸ்டாவது கொடுங்க, கட்சியில் ஏதாவது பொறுப்பு கொடுங்க அப்படின்னு அரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு 3-4 மாதமாக வந்தது ஒரு பொறுப்பு. அதாவது சி விஜயபாஸ்கருக்கு மாவட்ட அமைப்பு செயலாளர், புதுக்கோட்டை மாவட்ட அமைப்பு செயலாளர். அதே மாதிரி எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு மாவட்ட அமைப்பு செயலாளர் கரூர். அத்தோட துணை பொதுச் செயலாளர், அவருக்கு மட்டும் 2 போஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். சி விஜயபாஸ்கருக்கு 1 போஸ்ட் மாவட்ட அமைப்பு செயலாளர். எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும் அதே மாதிரி மாவட்ட அமைப்பு செயலாளர் கரூர், அவர் புதுக்கோட்டை. அத்தோட துணை பொதுச் செயலாளர் போஸ்ட்டு எம்ஆர் விஜயபாஸ்கர் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன மாவட்ட அமைப்பு செயலாளர்? ஒன்றுமே புரியல. பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக மாவட்ட செயலாளர்னா முடிஞ்சு போச்சு. அதுதான் எம்எல்ஏ பதவிக்கு ஈக்குவலான ஒவ்வொரு கட்சியிலுமே எம்எல்ஏ பதவிக்கு ஈக்குவலான ஒரு பொறுப்பு. அந்த அளவுக்கு மாவட்ட செயலாளர்னா அந்த கட்சியை நடுங்கும், அந்த ஏரியா மாவட்டம் ஃபுல்லாக. ஆனால் அது என்ன மாவட்ட அமைப்பு செயலாளர்கள் இல்லாத ஊருக்கு இழுப்பு பூசக்கறி ஏதோ ஒன்று. நிறைய பேர் வந்துட்டாங்க, புதுசாக ஏதோ ஒரு போஸ்ட்டை உருவாக்கி இன்னைக்கு போட்டுட்ருக்குறாங்க. இதெல்லாம் ஒரு டம்மி போஸ்ட், எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத போஸ்ட்டு. அதே மாதிரி எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு அந்த கரூர் மாவட்ட அமைப்பு செயலாளரோட துணை பொதுச் செயலாளரையும் கொடுத்துட்டாங்க. பொதுச் செயலாளர்னா அது வேற. தாவேகாவில் புஷி ஆனந்த், இவர் துணை பொதுச் செயலாளர், கட்சியினோட துணை பொதுச் செயலாளர். மொத்தம் 11 பேத்துக்கு ஒன்று இருக்காங்க எனக்கு தாவேகாவில். அதோட இவரும் ஒரு டம்மி பீஸ், அவ்வளோதான். மற்றபடி இதெல்லாம் பார்க்குறப்ப செங்கோட்டையனுக்கு உண்டான ஒரு நிலைமை தான் இவங்களுக்கும், வேற ஒன்றுமே கிடையாது. செங்கோட்டையன் அதே மாதிரி தான் உள்ள நுழைஞ்சோட எந்த மதிப்புமே கிடையாது. அப்புறம் ஈரோடு, கோவை, நீலகிரி, திருப்பூர் இந்த 4 மாவட்டத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பாளர் சொல்லிட்டு அவருக்கு மாவட்ட அமைப்பு செயலாளர் கொடுத்தாங்க. அந்த கட்சியிலே பழுத்தாம் பழம் நீண்ட அரசியல் பயணம் கொண்ட ஒரே நபர் செங்கோட்டையன் தான், மற்ற யாருமே கிடையாது. எல்லாமே சில்லு வண்டிகள், வயதில் மூத்தவராக இருந்தாலும் அறியாதவர்கள், அனுபவமே இல்லாதவர்கள்.
இந்த கட்சியில் அனுபவமுள்ள ஒரே நபர் செங்கோட்டையன். அவருக்கே அங்கே மதிப்பு இல்லை. ஏன்னு கேட்டால் அவர் இடையில் அதிமுகவிலிருந்து தாவேக்காவில் இணைந்தவர். மற்றவங்களாம் அப்படி கிடையாது. ஆரம்பத்தில் விஜய் மக்கள் இயக்கத்திலும் இருந்தவர். புசி ஆனந்த் பொதுச் செயலாளர். அதனால் புசி ஆனந்துக்கும் இவருக்குமே செங்கோட்டையனுக்கு லடாய் வந்தது. அப்புறம் நம்ம மீது ஏதாவது கட்சியை விட்டு நீக்கி போடான்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் தனக்குள்ளே நினைத்து கொண்டு ஆஃப் ஆகிட்டார். மற்றபடி செங்கோட்டையனுக்கு அதே பதவி தான். சி விஜயபாஸ்கரும் அதே பதவி தான். எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும் அதே பதவி தான். ப்ளஸ் அவருக்கு துணை பொதுச் செயலாளர். எதுக்குன்னா கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 4 சீட்டில் 1 சீட்டு தாவேக்கா வந்திருக்கு. எப்படியாவது எம்ஆர் விஜயபாஸ்கர் நிற்க வைத்து ஜெயித்து விட்ட மற்ற தொகுதிகளே நான் ஜெயிக்க வேணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அலாதியின் பிரியமாக அதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒன்று, அதிமுகவில் இருந்த ஒரு மதிப்பு சி விஜயபாஸ்கருக்கும் இன்னைக்கு தாவேக்கால கிடையாது. எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும் தாவேக்கால கிடையாது. முன்னாள் சென்ற செங்கோட்டையனுக்கும் கிடையாது. செங்கோட்டையன் வெற்றி அடைந்து இன்னைக்கு அமைச்சர் போஸ்ட்டுக்கு வந்துட்டார். அந்த ஒரு வகையை தவிர வேறு எந்த விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு தாவேக்காவில் பிற கட்சியில் உள்ளே நுழைந்தவர்களுக்கு அவர்கள் மதிப்பு தரமாட்டார்கள் அப்படிங்கிறது இதன் மூலமாக கன்ஃபார்மாக தெரியுது. அதையெல்லாம் விட இன்னொரு கூத்து, செங்கல்பட்டு, திருப்பூரூர், மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வீராசாமி இவர் லஞ்சம் வாங்கின வகையில் 1,30,000 டெண்டர் விட்டு ஒரு கமிஷன் அடிப்படையில் வேணும்னு சொல்லி போட்டு கேட்டார். அது சம்மந்தமாக கூட நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி. அதை ஒப்பந்ததாரர் கான்ட்ராக்டர் நவீன் என்ன பண்ண வீடியோ எடுத்துட்டார். அதை கம்ப்ளீட்டாக சமூக வலைத்தளத்தில் விட்டுட்டார். அதை பார்த்த உடனே கட்சியில் சம்மந்தப்பட்ட வகையில் அவருக்கு இருந்த அனைத்து பொறுப்புகளையுமே பிடுங்கிட்டாங்க. மாவட்ட இணை செயலாளர் போஸ்ட் வச்சு கொடுத்துருந்தாங்க, அதை பிடுங்கிட்டு இன்றைக்கி மாவட்ட செயலாளராக தீனா தினகிரி அவரை மாற்றிட்டு இன்றைக்கி மதுராந்தக எம்எல்ஏ மரகத்தின் கணவர் குமரவேல் அவரை இன்றைக்கி போட்டிருக்கிறாங்க. போட்டதோடு இல்லாமல் மாவட்ட இணை செயலாளராக யாரை போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த வீராசாமியோட மனைவி அந்த போஸ்ட்டில் அடி நிற்க வச்ச ஆள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. யார் 1,30,000 லஞ்சம் வாங்கி வீடியோ மூலமாக சிக்கினார் தாவாக்கா பொறுப்பில் இருந்து கொண்டு அவரை இன்னைக்கு கட்சியை விட்டு நீக்கியாச்சு. அந்த பொறுப்புக்கு அவர் மனைவியை போட்டாங்க, பேர் ஹேமாவதி. எப்படி பாரு, புருஷன் இருந்த பதவி நீக்கிட்டு அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டு அந்த பதவியில் ஹேமாவதி பொண்டாட்டியை போட்டிருக்காங்க. பொண்டாட்டியை போட்டால் மட்டும் புருஷன் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த மாட்டாரா? பல இடங்களில் பார்க்குறோம். சீட்டில் மனைவி உட்காந்துருப்பாங்க, சைடில் புருஷன் உட்காந்துருப்பான். மனைவி பேரில் தான் எல்லாம் நடக்கும். ஆனால் மற்ற எல்லா விஷயம் இதை பார்க்குறதெல்லாம் கணவன் தான். அது மாதிரி ஏகப்பட்ட தலைவர் போஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அதன் அடிப்படையில் இங்கேயும் அதே மாதிரி மிக மோசமான ஒரு செயல்பாடு நடந்திருக்கு. அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்குது. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் ஏதோ கொடுக்குறாங்க. மாவட்ட அமைப்பு செயலாளரோட புதிய பொறுப்பு, ஆனால் டம்மி பீஸ் எல்லாமே அங்கே போனவங்க எல்லாமே விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து வந்தாங்க. பற்றி அவங்களுடைய தவிர மற்ற எல்லாமே மதிப்பற்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாள். அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப கேலித்தனமான கிண்டல்தனமான விஷயமா இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதையெல்லாம் அவட இன்னொரு கூத்து, நெல்லை மாவட்டத்தில் மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் கூட்டம் நடந்திருக்கு. அதில் 19வது வார்டு கவுன்சிலர் யாருன்னா தாவேக்கா அல்லா பிச்சை அப்படிங்கிறவர். அவர் என்ன பண்ணியிருக்கிறார், நாளைக்கு முன்னால் கூட்டம் நடக்கிறப்ப கழுத்தில் விசில தொங்க விட்டுக்கிட்டு வந்திருக்கார். சரி, தொங்க விட்டும் எடுத்தார்னா அவர் தாவேக்கா கட்சி சின்னமான விசிலை தொங்க விட்டது அப்படின்னா விசில மாமன்ற கூட்டம் ஊதிக்கிட்டே வந்திருக்கார். பக்கத்தில் திமுக அதிமுக மற்ற எல்லாம் காங்கிரஸ் இருந்துட்டு எரிச்சலா விசில தொங்க விட்டுட்டு அப்புறம் எதுக்கு அதை ஊதிக்கிட்டு வர்ற, இது ஒரு மாமன்ற கூட்டம் இல்லையா, சத்தம் போட்டுருக்குறாங்க. அந்த நபர் தாவேக்கா அந்த அல்லா பிச்சை கவுன்சிலர் தாவேக்கா கவுன்சிலர் கேட்கவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் உட்காந்த இடத்துல ஊத ஆரம்பித்தாராம் விசில். அப்புறம் திமுக அதிமுக காங்கிரஸ் மற்ற எல்லாம் சண்டை போட்டு
விசிலை புடுங்கலை, நீ என்ன பண்ண போறாரு போட்டு சத்தம் போட்டிருக்காங்க. அதையும் கேட்கவே இல்லை. திரும்பி என்ன பண்ணியிருக்காரு, ஊதியிருக்கிறார். உடனே வந்து மேயர் ராமகிருஷ்ணனுக்கு எரிச்சல் வந்துருச்சு. ஏப்பா இது என்ன, இது மாமன்ற கூட்டம், ஒரு மரியாதை இல்லையா? உங்கள் கட்சியினுடைய சின்ன விசிலாக இருக்கலாம், அதை விடிய வச்சுக்கிடுங்க, இல்லை பாக்கெட்டில் வச்சுக்கிடுங்க. விசில் அடிச்சுக்கிட்டே இருந்தால் அப்போ நான் எப்படி கூட்டம் நடத்துறது அப்படின்னு போட்டு சத்தம் போட்டு 2 நாள் சஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து தாவேக்கால் நடக்கக்கூடிய ஒரு கேவலமான, மற்றபடி ஊசலாட்டமான ஒரு செயல்கள். ஒரு மாமன்ற கூட்டத்துக்குள்ள எவ்வாறு நடந்து கொள்வது அப்படிங்கிறது தெரியல. அதன் அடிப்படையில் வந்து பார்க்கின்ற போது தாவேக்கா உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எவ்வாறு நடந்து கொள்வது, அவர்களுக்கு எவ்வாறு வந்து பதவிகளை கொடுத்து அலங்கரிப்பது, அது கூட தாவேக்காவுடைய தலைமைக்கு தெரியவில்லை அப்படிங்கிறதும் இதன் மூலமாக தெரியுது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.